அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி எப்பவும் 10 பேர் நம்மளை பார்க்கறதுக்கு வருவாங்க. பொதுவாக ஒரு சினிமா நடிகர் ஒரு இடத்துக்கு போனால் ஆயிரக்கணக்கான பேர் சுற்றி பார்க்கறதுக்கு வருவாங்க. இதுக்கு பேர் ஜனவசியம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. வசியம் அப்படின்னோடனே மயக்கிறதுன்னு பேர் கிடையாது. ஒருவன் மேல் நாம் வச்சிருக்கிற அன்பின் காரணமாக அடிக்கடி நம்ம ஒருத்தர் நினச்சிட்டு இருந்தா அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கிறதோ நாம் போய் சந்தித்து பேசுகிறதோ அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய செய்கிறது உண்டு. அதே மாதிரி தொழில் விஷயத்திலையும் நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் நியாயமான நேர்மையான வியாபாரமாக இருக்கும் காலத்தில் தொழில் வசியம் அப்படிங்கிறதுக்கும், வசியம் அப்படின்னா நம்ம செய்கிற வியாபாரம் நேர்மையான வியாபாரமாக இருக்கும் காலத்தில் நமது வாடிக்கையாளர்கள் நம்மை திரும்ப 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 வந்து வியாபாரம் செய்ய வைக்கணும். அதுக்கு பேர் தான் ஜனவசியம், தொழில் வசியம் அப்படின்ட்டு. வசியம் அப்படின்னா முதல்ல தவறான எண்ணத்துக்கு போகக்கூடாது. வசியம் அப்படின்னா ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கும் ஒரு பல வழிகள் இருந்தாலும் இதுவும் ஒரு முறை. ஆனால் இதில் எந்த கிரகமும் நீச்சம், பகை, அஸ்தங்கம் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் மாட்டக்கூடாது. குறிப்பாக நீச்சமாகக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் நிற்கும் வீட்டிற்கு, நல்லா கேட்டுங்க, குருவிற்கு முன்னும் பின்னும் சுக்கிர பகவான் இருந்தால் இவர்களுக்கு ஜனவசியம் உண்டு. இவர்கள் போகும் இடத்தில் இவங்க எங்கே போனாலும் இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அது பேசுவதற்கோ அல்லது சந்தேகம் கேட்பதற்கோ எதுக்காக வேணால் இருக்கலாம். இது ஆண் ஜாதகத்திற்கும் பெண் ஜாதகத்திற்கும் பொருந்தி வரக்கூடியது. அதில் குரு, இதில் சுக்கிரன், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக வித்தியாசம் வராது. இதுதான் வசியம். இப்படி இருந்தால் ஜனவசியம் என்பது நிச்சயமாகவே ஏற்படும். இந்த ஜனவசியம் என்பது நம்ம வழிபாட்டு முறையில் எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னாக்கா, சனிக்கிழமை நாளில், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாளில் விநாயகருக்கு 12 தீபங்கள் ஏற்றி, எந்த விநாயகராக இருந்தாலும் சரி, தெற்கு பார்த்த விநாயகராக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா எந்த விநாயகராக இருந்தாலும் பரவாயில்ல, 12 தீபங்கள் ஏற்றணும். ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதையே வரவர சர்வ ஜன வசமாய நமக, இந்த மந்திரத்தை தொடர்ந்து 24 முறை நீங்கள் சொல்லிட்டு வரணும். வளர்பிறையில் ஆரம்பித்து தொடர்ந்து 12 வாரங்களுக்கு இந்த மந்திரம் சொல்லிட்டு வாங்க. நீங்கள் செய்யும் வியாபாரத்தில், உங்கள் குடும்பத்தில் வசியம் என்பது நிச்சயமாக ஏற்படும். அப்போ பொதுமக்கள்கிட்ட வசியம் என்பது கட்டாயமாகவே ஏற்படும். வசியம் அப்படின்னா மைய மந்திரம்லாம் கிடையாது. கடவுள் வழிபாட்டு முறையில் இதுவும் ஒரு வழி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.